போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் 71 லட்சம் ஹவாலா பணத்தை கேரள போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கேரளாவில் போதைப் பொருள் பதுக்கலை தடுக்க மின்னல் வேட்டை என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் பயிற்சி அளிக்கப்பட்ட மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பெட்டி கடைகள் முதல் உயர்தர தங்கும் விடுதிகள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ள தங்கும் விடுதிகள், பள்ளி கல்லூரி தங்கும் விடுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் என பல இடங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சோதனையின் போது கஞ்சா, போதைப் பொருட்கள் போன்றவை சிக்கி உள்ளன. அதனை பதுக்கியவர்கள், கடத்தியவர்கள் மற்றும் விற்பனை செய்தவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கேரள போலீசார் நடத்தி வரக்கூடிய இந்த மின்னல் பரிசோதனை காரணமாக கேரளாவில் உள்ள போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆசாமிகள் கலக்கமடைந்துள்ளனர். சோதனையின் ஒரு கட்டமாக கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் கேரள போதை தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கொச்சிக்கு சென்ற சிவபிரகாஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரது உடைமைகள் சோதிக்கப்பட்டன. அப்போது அவரிடம் 71,50,000 ரூபாய் பணம் சிக்கியது. அவற்றுக்கான ஆவணம் வைத்திருக்கவில்லை. இதையடுத்து பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் சிவபிரகாஷையும் பணத்தையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். ஹவாலா பணம் எங்கிருந்து யாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது, பின்னணியில் இருப்பவர்கள் யார் என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கோவையில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு வேட்டையில் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.